அப்துல் கலாம் நினைவு நாளில் 50,000 மரக்கன்றுகள் நடும் விழா. 27/7/2021 அன்று சென்னை பரங்கிமலையில் உள்ள தனியார் பள்ளியில் அப்துல் கலாம் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப், யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக 50,000 மரக்கன்றுகளை நடும் விழா நிறுவனர் லயன் சிபா லூர்தஸ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் காவல் உதவி ஆணையர் அமீர் அகமது, லயன் எம் பன்னீர்செல்வம், DSR சுபாஷ், கண்டோன்மெண்ட் பாபு, நடிகர் ரமேஷ் கண்ணா, புலவர் மாணிக்கம், லயன் பாக்கியலட்சுமி மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேற்பட்ட மரக்கன்றுகள் நமது HP கார்ப்பரேஷன் டீலர் திரு பன்னீர்செல்வம் அவர்களால் கிடைக்கக்கூடிய வேலை இடங்களில் நடப்படுகின்றன. இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் பற்றியும் விளக்க காட்சியை வழங்குகிறோம். 5 குழந்தை புற்றுநோயாளிகளுக்கு கீமோ போர்ட்டுகளுக்கான நிதியை லயன்ஸ் மாவட்ட 3-4K மாவட்ட ஆளுநர் SPB அரிமா பாக்கியலட்சுமி அவர்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறோம். எங்கள் சமூகத்தில் மக்கள் சேவையில் சிறந்து விளங்கிய புகழ்பெற்ற சமூக ஆர்வலர்களை எங்களுடன் ஹானர் செய்வதற்கு இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுடன் ஒத்துழைத்ததற்காக அசோசியேஷன் ஆஃப் அலியன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா தொற்று சூழ்நிலைகளில் நம் உயிர் வாழ்வதற்கான செயற்கை காற்றான ஆக்சிஜன் செறிவுகளுக்கு பின்னால் ஓடும்போது இயற்கை காற்றின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். செறிவுகளை கொண்ட தேவைப்படும் நோயாளிகளுக்கு ஆதரவளிக்கும் மக்களிடையே தூய்மையான காற்றை உள்ளிழுக்க நிரந்தர தீர்வை கொண்டு வரும் பசுமை மண்டலத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பையும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துல் கலாமின் நினைவு நாளுக்கு முன்னிட்டு மரத்தோட்ட திட்டங்களால் சுற்றுச்சூழல் நலனுக்கான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து நடத்துவதற்கும் புற்றுநோயாளிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் நாங்கள் பாக்கியவனாக உணர்கிறோம். அன்பு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: குறைந்தது ஒரு மரத்தை நம் வீடுகளில் வளர்ப்போம். இடமில்லாதோர் ஒரு பூந்தொட்டியாவது வளர்ப்போம். நன்றி. இருக்கிற கரிமல வாயுகளை தான் ஈர்த்துக்கொண்டு காற்றை சுத்தப்படுத்துகிற ஒரு மாபெரும் பணியை இந்த மரங்கள் செய்கிறது. நீ நம்மளாம் உயிரோடு இருக்கணும்னா மரம் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. மரம் வேணும்னா மரம் வேணும், நாம் உயிரோடு இருக்கணும்னா மரம் இருக்கணும். ஆக இதற்கு நம்முடைய சகோதரி சொன்னதை போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மரம் நிச்சயமா அதை வைக்கிறது. சில பேர் வச்சுட்டு போயிடும், அதை வளர்க்க மாட்டான், அதை பார்க்க மாட்டான், அதுக்கப்புறம் தண்ணி கூட ஊற்ற மாட்டான். அதை பேணி பாதுகாத்திட முடியும். எல்லார் வீட்டிலும் மரம் வளர்க்கணும். அந்த உணர்வை ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றாக வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஷீபா அவர்கள் மிக சிறப்பான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது பல பகுதிகளில் இது சொல்றதோடு விட்டுறக்கூடாது. சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க, அது செய்வது என்பது ரொம்ப கஷ்டம். சொல்லிடலாம், செய்வது ரொம்ப கஷ்டம். ஆக இந்த அமைப்புகளுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற அமைச்சரை விட்டுடுங்க, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி யாருங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவிகள், கல்வி உதவி செய்வோம், மருத்துவ உதவி செய்யலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமா செய்யணும். ஏதோ பிறந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். அதே போல நம்முடைய விவேக் அவர்கள், நடிகர் விவேக் 1 கோடி மரம் நடுவேன்னு சொன்னார் இல்லையா? அப்துல் கலாமுடைய ரசிகர் அவர். அப்துல் கலாமுடைய வழிகாட்டுதல் பேர்ல 1 கோடி மரக்கன்று நடுவேன்னு சொன்னாரு. அவரும் ஓரளவுக்கு நட்டுன்னு வந்தாரு. இடையில நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு. வைரமுத்து கூட கடைசியாக பாடினார்.
கவிதையில். மரம் அத மனிதர்கள் மட்டும் அழவில்லை, விவேக உன்னுடைய மறைவை கண்டு மரங்களும் அழுகிறண்டன என்று கவிதையில சொல்லியிருக்கார். அதனால சமுதாயத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் பெரிய பணி. லயன்ஸ் கிளப் பொதுவாக நம்முடைய சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற லயன்ஸ் கிளப் எல்லாம் நான் தொலைநோக்கில இருந்து பார்க்குறோம், அரசியல் கட்சிகள் செய்கிற இதை விட அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். லயன்ஸ் கிளப்ல எல்லாம் ரத்த தான முகாம்கள் நடத்துவது, அதே போல கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துவது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது, மரக்கன்றுகள் நடுவது. அவங்க சைலண்டா பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாம சைலண்ட். ஸ்கூலுக்கு அந்த டாய்லெட் கட்டி தர்றது, ஸ்கூல் கட்டடங்கள் கட்டி தர்றது, ஏழை அதாவது படிக்க வைக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு வசதிக்கு அது கட்டணங்கள் செலுத்துவது போன்ற பணிகளிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நிறுவனமும் இன்றைக்கு இந்த பணியை தொடங்கி இருக்கிறது. இது மேலும் மேலும் வளர வேண்டும். பல்வேறு சமுதாய பணிகளை செய்து இந்த அமைப்பு மக்கள் மனதில் இடம்பெறுகிற வகையில் இடம் பிடித்திட வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய அன்பு சகோதரி ஷீபா அவர்களை நான் வாழ்த்துக்கிறேன். நீ பிறந்தநாள் அவங்களுக்கு. நான் ரொம்ப அறிமுகம் எனக்கு கிடையாது, அவங்க ஒரு 5 நாளைக்கு முன்னதான் எனக்கு அறிமுகம். ஆக இப்பேற்பட்ட ஒரு தொண்டை செய்வதில் நான் பாராட்டுறேன். அவங்க நெடுநாளைக்கு வாழணும். இது போன்ற பல பணிகளை செய்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு, அதாவது ஒரு தகுதியுள்ள ஒரு அந்தஸ்துக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.